Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to all. Sound எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? சவுண்ட் அடுத்தது ஸ்கிரீன் எல்லாம் ஓகேயா? ரைட், ஓகே. நேற்றைய நாள் வகுப்புல நாம எத்தனையாவது கேள்வி வரைக்கும் டிஸ்கஷன் செஞ்சோம்? ஐந்தாவது கேள்வி வரைக்கும் பார்த்தலாம். ரைட், ஆறாம் கேள்விக்குள்ள போவோம். சரியா? ரைட். நிறைய கேள்விகள் இருக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு. ஸோ நாம என்ன செய்வோம், கொஞ்சம் குயிக்கா கொண்டு போவோம். மேக்சிமம் குயிக்கா கொண்டு போவோம். ரைட். ஆறாம் கேள்வி, அரசு என்பது, சரியா, அரசு என்பது முதலாவது ஏ கூற்று சமூக நிறுவனங்களில் உயர்ந்த நிறுவனமாகும். சரியா பிள்ளையா? சரி சரி. இரண்டாவது பி கூற்று தேசம், சமூகம், அரசாங்கம் என்பவற்றுடன் ஒத்ததாகின்றது. சரியா பிள்ளையா? ரைட். ஏன் பிள்ளை? சரியா? ஏன் பிள்ளைன்னு சொன்னா, அரசாங்கம்ங்கிறது அரசினுடைய மூலக்கூறுகள்ல ஒன்று. சமூகம்ங்கிறது அரசு தோற்றம் பெறுவதற்கு முதல் வாழ்கின்ற மக்கள் குழுவை அடையாளப்படுத்துறதுக்கு சமூகம் சொல்லி சொல்லலாம். சரி, அதாவது அரசற்ற ஒரு ஒழுங்கமைப்பு கொண்ட ஒரு மக்கள் குழுவை நாம என்ன செய்யலாம், அரசியல் ஒழுங்கமைப்பற்ற மக்கள் குழுவை சமூகம் சொல்லி அழைக்கலாம். தேசம் சொல்லக்குள்ள தேசிய உணர்வு கொண்ட மக்கள் ஒன்றுமையாக ஒரே நிலத்துல வாழக்குள்ள அது தேசம் சொல்லி அழைக்கலாம். ஆனா இந்த இடத்துல அரசுக்கு மிக பொருத்தமானது என்பவற்றுடன் ஒத்ததாகின்றன்னு சொன்னா, ஒத்ததுன்னு சொன்னா என்ன, சமமானது. சமமானது, ஒன்றுக்கொன்று ஈக்குவல். அப்ப அரசு வந்துட்டு அரசாங்கத்தோடையோ சமூகத்தோடையோ தேசத்தோடையோ சமமாகாது. சரியா? ஏ கூற்று சரி, பி கூற்று பிழை. ரைட். செய்ய கவனிங்க, நிலையான ஒரு ஆழ்புலத்தில் வாழும் மக்களின் ஒரு கூட்டு ஆகும். சரியா பிள்ளையா? நிலையான ஒரு ஆழ்புலத்தில் வாழும் மக்களின் ஒரு கூட்டு ஆகும். சரியா பிள்ளையா இந்த கேள்வி? சரி, இந்த கூற்று சரி சார். சி கூற்று சரியான கூற்று. டி கூற்று கவனிங்க, வெளிவாரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. வெளிவாரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. சரியா பிள்ளையா? சரி. ஒழுங்கமைந்த அரசாங்கத்தின் ஊடாக தனது அதிகாரத்தை பிரயோகிக்கின்றது. சரி சரி. இந்த கூற்றும் சரியான கூற்று. ரைட். இந்த இடத்துல டி கூற்று சரியா, வெளிவாரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை. அப்ப இந்த இடத்துல வெளிவாரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படுவதில்லை இதன குறிக்கிறதுக்கு ஸ்பெசிபிக்கா பயன்படுத்தக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸ் என்ன? வெளியிறைமை. இறைமைன்னு மொட்டையா எழுதக்கூடாது. சரியான ஆன்சர் என்ன? வெளியிறைமை. வெளியிறைமை தான் என்ன, வெளிவாரியான கட்டுப்பாடுகளுக்கு உட்படாதது. சரியா? ரைட். அப்ப ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ சி டி இ. மூன்றாவது ஆன்சர். பேப்பரை கிடைச்சிட்டாங்க எல்லாருக்கும்? அவங்க எல்லாருக்கும் பேப்பர் கிடைச்சிட்டா? இல்ல சார், பேப்பர் கிடைக்கல இல்ல? ரைட். டுடே கிளாஸ் சென்ட் பண்ண உடனே கட்டாயம் மெசேஜ் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேப்பரை சென்ட் பண்ணேன். சரியா? ரைட், ஓகே. ஏழாவது கேள்விக்குள்ள போவோம். குடியுரிமை. சரியா? குடியுரிமை சொன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முதல் குடியுரிமை கேள்விக்குள்ள போறதுக்கு முதல் நம்மளோட சிலபஸுக்கு உட்பட்ட வகையில குடியுரிமை என்னன்னு பார்ப்போம். குடியுரிமை என்று சொல்றது பிரஜா உரிமை. சரியா? குடியுரிமைன்னு சொன்னா பிரஜா உரிமை முதலாவது விஷயம். ரெண்டாவது கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு அரசு, சரியா, அரசுல ஒரு மனிதன் அந்த அரசுக்கு சொந்தமான மனிதன் என்று அடையாளப்படுத்துறது தான் இந்த குடியுரிமை. சரியா? அப்போ ஒரு மனிதன் அந்த அரசினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அந்த அரசு மனிதனுக்கு வழங்குகின்ற சகல விதமான உரிமைகளையும் மனிதன் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ரைட். அரசினுடைய குடியுரிமையை பெற்றவன் எவ்வாறு அழைக்கப்படுவான்? பிரஜை என்று அழைக்கப்படுவான். இந்த இடத்துல குடியுரிமையை கொடுக்கிறதும் சரி, குடியுரிமையை நீக்கிறதும் சரி என்ன,
அரசுதான். முழுமையான அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசுக்கு உண்டு. அரசுக்குன்னு சொன்னாலுமே அந்த இடத்துல பதவியில யாரு வகிக்காங்களோ அவங்க தானே என்ன செய்யற அந்த குடியுரிமையை கொடுக்கறது நீக்கிறது சம்பந்தமாக முடிவுகள் எடுக்கிற. இப்ப உதாரணத்துக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன இலங்கையின ஜனாதிபதி ஆகினத்துக்கு பிறகு ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காட குடியுரிமையை நீக்கினாங்க. இப்ப இந்த இடத்துல இலங்கை அரசு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவின் குடியுரிமையை நீக்கியது என்று சொல்லி கருதப்பட்டாலுமே உண்மையிலே நீக்கியது எதுன்னு சொல்லி கேட்டா அந்த காலத்துல பதவியில இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனோட அரசாங்கம். அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுல இலங்கையை சேர்ந்த நிறைய ஈழத்தமிழர்கள் இந்தியாவுல போய் அகதிகளாக கிட்டத்தட்ட 35-40 வருடங்களாக வாழ்ந்து கொண்டு வராங்க. அவங்களுக்கு இன்னமுமே குடியுரிமை வழங்கப்படலை. குடியுரிமை வழங்கல்னு சொன்னா இந்திய அரசு வழங்கல்ல, ஓகே. இருந்தாலுமே அந்த இந்திய அரசுல அந்தந்த காலப்பகுதிகளில் பதவியில் இருக்கிற அரசாங்கங்கள் என்ன செய்யல, அந்த ஈழத்தமிழர்களுக்குரிய சரியா குடியுரிமைகளை கொடுக்கல. ஏன் மத்த நாடுகள்ல நோர்வே, கனடா, லண்டன் சொல்லிட்டு போன பகுதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுபடுது ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம். ஆனா இங்கால சைடு என்ன செய்யல, கொடுபடல. அப்ப காரணம் என்ன? இந்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றதை விட இந்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருந்தாலுமே அந்த இந்திய அரசின் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த காலப்பகுதியை சேர்ந்த அரசாங்கங்கள் அந்த குடியுரிமையை கொடுக்கல. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரஜை அரசு, சரியா, ஒரு அரசு அடுத்தது ஒரு பிரஜை, இரண்டு பேரையும் தொடர்பு படுத்துகின்ற ஒரு ஒரு சாதனம் தான் இந்த குடியுரிமை. பிரஜையையும் அரசையும் தொடர்பு படுத்துகின்ற ஒரு சாதனம் தான் இந்த குடியுரிமை. ஒரு குடியுரிமைய சரியா ஒரு பிரஜைக்கு குடியுரிமை கிடைச்சா அந்த அரசின் மூலமாக நிறைய சரியா குடியுரிமையை பெற்றுக்கொண்ட பிரஜைகள் கட்டாயமாக அந்த அரசுக்கு விசுவாசமாக தங்களோட செயற்பாடுகள் என்ன செய்யணும், கட்டாயமாக மேற்கொள்ளணும். சோ அரசு மூலமாக பிரஜைகளுக்கு உரிமைகள் கிடைக்கும். அதே போல அந்த பிரஜைகள் அரசுக்கு அதற்குரிய கடமைகளை ஆற்றுதல் வேண்டும். அதே மாதிரி தொடர்ந்து கவனிச்சுக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த குடியுரிமைகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வழங்கியுள்ளனர், கருத்துக்களை முன் வச்சுள்ளனர். ரைட். குடியுரிமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் சரியா குடியுரிமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிரஜைகளும் அரசுக்கு விசுவாசமாக அரசு அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான அறிஞர்களும் ஒவ்வொரு விதமான காரணங்களை முன்வைத்துள்ளனர். சரியா, இவ்வளவுதான் உங்களோட குடியுரிமை சம்பந்தமாக உங்களோட சிலபஸ்ல இருக்கிற பகுதி. அதோட குடியுரிமையின் வகைகள் இருக்கு. அதுல லிபரல் குடியுரிமை, அதே மாதிரி சமூக பிரஜா உரிமை, அடுத்தது குடியரசு பிரஜா உரிமைன்னு சொல்லிட்டு 3 வகையான குடியுரிமைகள் உங்களோட சிலபஸ்ல உள்ளடக்கியிருக்காங்க. பிரஜா உரிமை என்கிற டாபிக்குள்ள வார விஷயம் இவ்வளவு தான். குடியுரிமை என்ன, குடியுரிமை வகைகள், அரசு குடியுரிமை எப்படி கொடுப்படுது, அரசுக்கும் பிரஜைகளுக்குமான தொடர்புகள், பிரஜைகள் ஏன் அரசுக்கு கட்டுப்பாடு நடக்க வேண்டும், இவ்வளவு தான் உங்களோட குடியுரிமை என்கிற டாபிக்குள்ள இருக்கிற விஷயம். சரியா, விளங்கிட்டு எல்லாருக்கும்? சரியா, ரைட், ஓகே. இதுக்குள்ள நாம டிரெக்டா கேள்விக்குள்ள போவோம். அரசுக்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்பினை வெளிப்படுத்தும் ஒரு சட்ட நிலையாகும் ஏ கூற்று. சரியா பிள்ளையா? ஏ கூற்று சரி. பி கூற்று கவனிங்க. ஒரு நாட்டில் வாழும் எல்லோருக்கும் உரித்தாகும் ஒரு சட்ட உரிமை ஆகும். சரியா பிள்ளையா? பி கூற்று ஒரு நாட்டில் வாழும் எல்லோருக்கும் உரித்தாகும் ஒரு சட்ட உரிமை ஆகும். சரியா பிள்ளையா? பி கூற்று ஒரு நாட்டில் வாழும் எல்லோருக்கும் உரித்தாகும் ஒரு சட்ட உரிமை ஆகும். சரியா பிள்ளையா? சரி சார். என்ன ஆன்சர் வரும்? கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா? பரீரா, ஃபர்மிலா, ஃபஷா, இஃபா, என்ன மாதிரி கெஸ் பண்ணலாமா? கவனிங்க. சரியா, குடியுரிமை வந்துட்டு அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சட்ட உரிமை. உண்மைதான். சரியா,
ரைட். கவனிங்க பிள்ளைகள், சரியா? உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்ற விஷயம்தான் என்ன, கேள்விகள், சரியா? ஒரு கேள்விகள் ஒரு எம்சிக்யூ செய்யக்குள்ள கட்டாயமாக என்ன செய்யணும், அந்த இடத்துல நுணுக்கங்களை கையாளணும். ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு விதமான நுணுக்கங்களை கொண்டிருக்கும். ஒவ்வொரு கூற்றுகளும் அதுக்குள்ள மறைவான பொருள் இருக்கும். ஒவ்வொரு கூற்றுகளுக்குள்ளேயும் ஒரு மறைவான பொருள் ஒன்று இருக்கும், மறைவான ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் இந்த இடத்துல என்னவா வரப்போகுது, நமக்கு அந்த கேள்விக்கான விடையாக வரும். விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மறைவான பொருள் நாம என்ன செய்யணும், கட்டாயம் அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கணும். நாம சில கூற்றுகளை வெளிப்படையாக வாசிச்சோம் என்று சொன்னா அந்த கூற்றுக்குரிய உண்மையான பொருளை கண்டுபிடிக்கலாம். வெளிப்படையாக வாசிக்கக்குள்ள அந்த கூற்று சரி மாதிரி விளங்கும். ஆனா கொஞ்சம் ஆழமா டீப்பா போய் வாசிச்சோம்னு சொன்னா அந்த கூற்று பிழையாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பி கூற்றை பாருங்க, சரியா? பி கூற்றுல ஒரு நாட்டில் வாழும் எல்லோருக்கும் உரித்தாகும் ஒரு சட்ட உரிமை ஆகும். ரைட். குடியுரிமை வந்துட்டு ஒரு நாட்டு மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சட்ட உரிமை, உண்மை, சரியா? குடியுரிமை வந்துட்டு ஒரு நாட்டு மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சட்ட ரீதியான உரிமை. இந்த விஷயம் வந்துட்டு உண்மைதான். ஆனா அதுக்கு முதல் ஒரு வசனம் போட்டிருக்காங்க, ஒரு நாட்டில் வாழுகின்ற மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற சட்ட உரிமைங்கிறதும் சரி. ஆனா அதுக்கடையில ஒரு சொல் இருக்கி, ஒரு நாட்டில் வாழும் எல்லோருக்கும் வழங்கப்படுகின்ற, எல்லோருக்கும் உரித்தாகின்ற ஒரு சட்ட உரிமை குடியுரிமைன்னு சொல்லி கேட்டா இல்ல. விளங்கிட்டா நான் சொல்ற விஷயம்? ஏன், ஒரு நாட்டுல, சரியா, ஒரு நாட்டுல அந்த நாட்டு குடியுரிமையை பெற்ற மனிதர்களும் இருப்பாங்க, குடியுரிமையை பெற்ற பிரஜைகளும் இருப்பாங்க, அதே மாதிரி குடியுரிமையை பெறாத சாதாரண மனிதர்களும் இருப்பாங்க. கைக்கு விஷயம் விளங்கிட்டு எல்லாருக்கும் விளங்குதா? இப்ப நம்மட ஓகே, நம்மட நாட்டுல இருந்து இல்லாட்டி பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் மிடில் ஈஸ்டுக்கு, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போற, துபாய், சவுதி, இப்படியான நாடுகள், கட்டார், குவைட்னு சொல்லி வேலைக்கு போவாங்க. 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் இப்படியெல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு காலமும் என்ன செய்யல, சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. விளங்கிட்டா? ஏன், அந்த இடத்துல இவங்க என்ன செய்யப்பட மாட்டாங்க, பிரஜைகளாக கருதப்பட மாட்டாங்க. அந்த அரசு சவுதியோ, துபாயோ, ஈரானோ, குவைட்டோ, கட்டாரோ எதுவும் இந்த பிரஜா உரிமையை கொடுக்காது. அப்ப பிரஜா உரிமை வந்துட்டு எல்லோருக்கும் உரித்தான ஒரு சட்ட உரிமை என்று சொல்லி கேட்டா இல்ல. யாரு குறித்தானது? அந்த நாட்டுல, சரியா, 2 வழியாக பிரஜா உரிமை எடுக்கலாம். முதலாவது வழிமுறையை சொல்றேன் கேளுங்க, சரியா? அந்த நாட்டுல பிறந்து, இப்ப அந்த நாட்டு பிரஜையாக இருக்கிற ஒரு தகப்பனுக்கு, இல்லாட்டி ஒரு தகப்பன் ஒரு தாய்க்கு, ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்த குழந்தை, பரம்பரையாக அங்க வாழ்ந்து வருகின்ற பரம்பரை அடிப்படையில அங்க பிறந்த ஒரு குழந்தைக்கு என்ன செய்யலாம், பிரஜா உரிமை கொடுக்கலாம். இரண்டாவது, பிரஜா உரிமைக்கு அப்ளை பண்ற, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ற, விண்ணப்பிக்கிற இப்படியான ஆட்களுக்கும் பிரஜா உரிமை கொடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாத அந்த நாட்டுக்கு டூரிஸ்டா போறாக்கள், சரியா, டூரிஸ்டா போறாக்கள், அந்த நாட்டுக்கு படிக்கிறதுக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு படிக்கிற நோக்கத்துக்காக போவாங்க, அதே அந்த நாட்டுக்கு ஒர்க்கிங் விசாவுல போவாங்க, இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக ஒரு நாட்டுக்கு போவாங்க. இவங்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு நாட்டுல வாழ்ற எல்லாருக்கும் உரித்தான உரிமை குடியுரிமைங்கிற விஷயம் தவறான ஒரு விஷயம், பிழையான கூற்று. விளங்கிட்டா உங்களுக்கு? சரியா? ரைட். அரசுக்கும் பிரஜைகளுக்கும் முதலாவது கூற்று சரியான கூற்று, இரண்டாவது கூற்று பிழையான கூற்று. ரைட். செய்ய பாருங்க, பிறப்பினால் அல்லது பதிவினால் பெற்றுக் கொள்ளப்படும் ஒரு சட்ட ரீதியான அந்தஸ்து ஆகும். சரியா பிள்ளையா? சரியா? ரைட். குடியுரிமை என்ன செய்யலாம், பிறப்பினால் எடுக்கலாம் அல்லது பதிவினால் நாம ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிற, சரியா, சட்ட ரீதியான உரிமையாகும். சி கூற்று சரியான கூற்று. ரைட். அடுத்தது கவனிங்க,
சரியா? அடுத்தது கவனிங்க. டி கூற்று. ஓர் அரசியல் ஜனசமூகத்தில் வாழும் பிரஜைகளுக்கு குறிப்பிட்ட தேசியத்துவத்தினை வழங்கும் ஒரு சட்ட விதிமுறை ஆகும். சரியா? ஒரு அரசியல் ஜனசமூகத்தில் வாழும் பிரஜைகளுக்கு குறிப்பிட்ட தேசியத்துவத்தினை வழங்கும் ஒரு சட்ட விதிமுறை ஆகும். இந்த கூற்று சரியாவில்லையா? சரி சார். சரியா? சரி ரைட் சார். ரைட். அப்ப இந்த இடத்துல தேசியத்துவம்னா என்ன? தேசியத்துவம்னா என்ன? தேசியத்துவம்னா என்ன? சரியா? பொலிட்டிக்கல் பிள்ளைகள், சரியா? பொலிட்டிக்கல் பிள்ளைகள் கவனிங்க. நீங்க பேப்பர் செய்வீங்க தானே? பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய பிழைகள் வரும், அதே மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அப்படியான பிழைகள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? இப்ப ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா? ரைட். அப்ப உங்களுக்கு பிழைகள் மிஸ்டேக்கள் தெரியாத விஷயங்கள் வரக்குள்ள நீங்க கட்டாயம் அதை என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். அப்படி நீங்க நோட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யலாம்? நீங்க பேப்பர் செய்யறதுக்காக மேற்கொள்கின்ற முயற்சி சக்சஸ் ஆகும். இல்லாட்டி அது ஃபெயிலியர். ஏன்? நீங்க ஒரு கேள்வி ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த கேள்வி பேப்பருக்குள்ள 100 வீதத்துல ஒரு 60 வீதம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். 20 அல்லது 30 வீதம் தெரியாத விஷயம். அந்த 20, 30 வீதத்தை நீங்க அந்த பேப்பர்ல இருந்து கத்துக்கொள்ளணும். சரியா? கத்துக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த பேப்பர் செய்யக்குள்ள அந்த பேப்பர்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 70 வீதமாக இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி 2வது பேப்பர்ல தெரியாத விஷயங்களை கத்துக்கொள்ளணும். அப்பதான் 3வது பேப்பர்ல நீங்க செய்யக்குள்ள 80 வீதமாக மாறும். விளங்கிட்டா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தேசியத்துவம் சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாண்டு வைங்களாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு பொருள் நீங்க நோட் பண்ணி அதை விளங்கி எடுக்கணும். எங்க சரி நீங்க அதே பேப்பர் இல்லாட்டி நான் இந்த பேப்பர் உங்களுக்கு PDF வெர்ஷன்ல அனுப்பினோன்னு நீங்க என்ன செய்யணும்? கட்ட அதை பிரிண்ட் பண்ணி இந்த ரெக்கார்டிங் ஒர்க்கா திருப்பி பார்த்து கேள்விகள் செஞ்சு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட். தேசியத்துவம் சொன்னா நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் என்கின்ற, இந்த தேசத்தை சேர்ந்தவன் என்கின்ற அடையாளம். நான் இந்த தேசத்தை சேர்ந்தவன், இந்த தேசத்தவன் எனும் அடையாளம்தான் என்ன? தேசியத்துவம் எனும் அடையாளம். இது ஒரு ஐடென்டிட்டி. விளங்கிட்டா? ரைட். அந்த ஐடென்டிட்டி எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிச்சேன்னா எப்படி கிடைக்கும்? நீங்க இந்த நாட்டு பிரஜையாக இருந்தா தான் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு போனா, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி விச் கண்ட்ரி, எந்த நாட்டை சேர்ந்தவருங்க, சாரி எந்த நாட்டை சேர்ந்தவர் நீங்கங்கிற கேள்வியை தான் என்ன செய்வாங்க? உங்களை வரவேற்கிற ஏர்போர்ட்ல கேட்பாங்க. விளையாட்டா? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடையாளமாக எது மாறுதுன்னு சொன்னா இலங்கையன். சரியா? எது அடையாளமாக மாறுது? இலங்கையன். இந்த இடத்துல இலங்கையன் என்கின்ற அடையாளம் எதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குதுண்டா? பிரஜா உரிமை. விளங்கிட்ட எல்லாருக்கும்? சரியா? இந்த தேசியத்துவம் என்கின்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு எதன் மூலமாக கிடைக்கப்பெறுது? இந்த பிரஜா உரிமையின் மூலமாக கிடைக்கப்பெறுது. ரைட். அப்ப ஒரு அரசியல் ஜனசமூகத்தில் வாழும் பிரஜைகளுக்கு குறிப்பிட்ட தேசியத்துவத்தினை வழங்கும் ஒரு சட்ட விதிமுறை பிரஜா உரிமை என்பது சரி. சரியா? சியும் சரி, பி பில, ஏ சரி. ரைட். கூற்றுக்குள்ள போவோம். ஓர் அரசியல் சமூகத்தில் அதனை அனுபவிப்போருக்கு சமமானதும் முழுமையானதுமான உறுப்புரிமையை உத்தரவாதப்படுத்தும் ஒரு சட்ட அந்தஸ்து ஆகும். சரி சரியா? சார். ரைட். அது சரி. ஓகே, பார்த்தோன்னே விளங்குது. சரி. சரியா? ரைட். அப்ப சார், ஒரு அரசியல் சொல்லுங்க. உறுப்புரிமைண்டா என்ன? உறுப்புரிமைன்னு சொல்லக்குள்ள அந்த சமூகத்தின் ஒரு நபர், அந்த சமூகத்தின் ஒரு உறுப்பினர். விளங்கிட்டா? சார். அதாவது சரியா,
அதாவது கவனிங்க, எப்படி சொல்றேன், ஓர் அரசியல் சமூகம். ஓர் அரசியல் சமூகம் சொன்னா என்ன? இந்த இடத்துல இலங்கை சமூகத்தை எடுங்க. சரியா? இலங்கை சமூகத்துல உங்களுக்கான உறுப்புரிமை, அதாவது நீங்க இந்த நாட்டை சேர்ந்த ஒரு அங்கத்தவர். இந்த நாட்டை சேர்ந்த 2 கோடி நபர்களுக்குள்ள, இந்த நாட்டை சேர்ந்த 2 கோடி பேருக்குள், 2 கோடி உறுப்பினர்களுக்குள் நீங்களும் ஒரு உறுப்பினர். அப்படின்னா உங்களுக்கு ஒரு உறுப்புரிமை இருக்கு. விளங்கினா நான் சொல்றது? மெம்பர்ஷிப். விளங்குதா? இப்ப ஆம் சார். அந்த மெம்பர்ஷிப் எதன் மூலமாக உங்களுக்கு சுவர் ஆகுது, கன்ஃபார்ம் ஆகுது, உத்தரவாதப்படுத்தப்படுதுன்னு சொன்னா இந்த சிட்டிசன்ஷிப் மூலமாக சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. கிளியரா? ஓ சார். ரைட். அப்ப 7ஆம் கேள்விக்கு ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா ஏ கூற்று சரியான கூற்று, பி கூற்று பிழையான கூற்று, சியும் சரி, டியும் சரி, இயும் சரி. ஆன்சர் ஏசி டிஇ 3வது ஆன்சர். ரைட்டா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ஸ்கிரீன் உங்களுக்கு கிளியர் தானே? ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்கலாட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி கொள்ளுங்க. சரியா? எனக்கு ஜூம் பண்ணா ஸ்கிரீன்ல கீறுறது கஷ்டமா இருக்கு. ரைட்டா? அதெல்லாம் நான் இப்படி ஜூம் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், கவனிங்க இந்த இடத்துல. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரியா? இறைமை என்பது, ரைட், இறைமை என்பது கேள்வி. ஆன்சரை பாருங்க. சிறிய ஜீன் போர்டின், சிறியங்கிறத விட்டுங்க, நான் நினைக்கிறேன் டைப்பிங் மிஸ்டேக்ல இருக்கும். தொண்டமானார் பேப்பர் தானே, சம்டைம் ஃபைனல் பேப்பர்னு சொன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். கேள்வி சொல்லி இது டைப்பிங் மிஸ்டேக் ஆയിരിக்கும். ரைட். ஜீன் போர்டின் இக்கோட்பாட்டினை முன்வைத்தவர் ஆவார். அப்ப இறைமை கோட்பாட்டை முன்வைத்தவர் ஜீன் போர்டின். சரியா பிள்ளையா? சரி சார். சரி சார். Right. சரி, வேற சொல்லுங்க. அப்ப இறைமை தொடர்பாக கோட்பாடுகளை முன்வைத்த அறிஞர்கள் ஜீன் போர்டின் வேற? ஜான் ஆஸ்டின். வெரி குட். மிக முக்கியமானவர்கள், ஒன்று ஜீன் போர்டின், இரண்டாவது ஜான் ஆஸ்டின். சரியா? ஜீன் போர்டினும் ஜான் ஆஸ்டினும் தான் மிக மிக முக்கியமானவர்கள். ரைட். அதை தாண்டி நிறைய அறிஞர்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா இறைமை தொடர்பான சரியான ஒரு முழுமையான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறது ஜீன் போர்டின், ஜான் ஆஸ்டின். சரியா? ரைட். இரண்டாவது, பருமன் எதுவாயினும் சகல அரசுகளும் சமமான இறைமை அதிகாரத்தை அனுபவிக்கின்றன. பி கூற்று சரியா இல்லையா? சரி சார். சரி, ரைட். இதுல ஓகே, எல்லாருக்கும் ஓகே, கிளியரா இந்த கூற்று கேள்வி? ஓ சார். ரைட். பருமன் என்று சொல்றது என்னத்தை சொல்றாங்க? பரப்பளவு. வெரி குட். சரியா? அந்த நாட்டினுடைய பரப்பளவு. சரியா? இலங்கை ஒரு சிறிய பரப்பளவை கொண்ட ஒரு நாடு, இந்தியா ஒரு பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு நாடு. ஆனா இலங்கைக்கும் இறைமை உண்டு, இந்தியாவுக்கும் இறைமை உண்டு. இந்தியாவோட விஷயத்துல இலங்கை தலையிடாது, இலங்கையின் விஷயத்துல இந்தியா தலையிடாது. இலங்கை மக்களை முழுமையாக, இலங்கை அரசு இலங்கை மக்களை முழுமையாக ஆட்சி செய்யலாம், ஆட்டி படைக்கலாம். அதுபோல இந்திய அரசு இந்திய மக்களை முழுமையாக ஆட்டி படைக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இதுதான் இறைமை. ரைட். சி கூற்ற கவனிங்க. அது அரசின் அதிகாரத்தை விளக்கும் கோட்பாடாகும். சரி சரியா சார். இல்லையா? சரி. வெரி குட். சரி. சரியா? சி கூற்று சரியான கூற்று. ஏன்? இறைமைக்கு டெபினிஷன் சொன்னா அரசுக்கு சொந்தமான தனித்துவமான உயர் அதிகாரம், இல்லாட்டி அரசுக்கு மட்டுமே உரித்தான உயர்ந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை அரசியல் விஞ்ஞானத்துல இறைமை என்ற சொல் மூலமாக அடையாளப்படுத்துறாங்க. சரியா? இறைமைய இங்கிலீஷ்ல சொவரைனிட்டின்னு சொல்லி அழைப்பாங்க. சரியா? இத இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரைட். ரைட், ஓகே. டி, சிறிய அரசுகளை விட பெரிய அரசுகள் கூடுதல் இறைமை அனுபவிக்கின்றன. சரியா இல்லையா? இல்ல சார். இல்ல சார். ரைட். தற்காலத்தில் இறைமை 2 வகைப்படுத்தப்படுகின்றது. சரி. சரி சார். சரி, ரைட். ரைட். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? ஏ கூற்று சரியா? ஏ சரி, பி சரி,
சி சரி ஒன்னாவது டி ஒன்னாவது சரி விட சார். சரி ஆ முதலாவது சார். ரைட். டி கூற்று பிழையான கூற்றுலா. ரைட். ஆன்சர் வந்துட்டு ஏபிசிஇ முதலாவது ஆன்சர். ரைட். 9ஆம் கேள்விக்குள்ள போவோம். அரசியல் கட்சிகள். ரைட். உங்களோட செகண்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு கேள்வி. அரசியல் கட்சியினை ஏனைய அரசியல் குழு மற்றும் சமூக இயக்கங்கள்ல இருந்து வேறுபடுத்தும் பண்புகள். ரைட். இப்ப அரசியல் கட்சின்னு சொல்லக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியல் கட்சின்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க, ஒன்றிணைந்து பல்வேறு கொள்கை அடிப்படையில இப்ப ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கொள்கை அடிப்படையில செயற்படுவாங்க. அவங்களோட கொள்கையை மக்களுக்கு எத்தி வைத்து மக்களை அணி திரட்டி சரியா, அதன் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பெற்று அந்த அதிகாரத்தின் ஊடாக அரசாங்க அதிகாரத்துக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க. விளங்கிட்டா? இதுதான் அரசியல் கட்சி. இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்பிபி எடுங்கலாம். என்பிபி எடுத்தீங்கன்னு சொன்னா என்பிபி என்ன செய்யும், என்பிபி தனக்கு என்று தனித்துவமான கொள்கை இருக்கு இந்த நாட்டிலேயே. சரியா, இந்த நாட்டிலேயே கொள்கையை மையமாக கொண்டு செயற்படுகின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா என்பிபி. 100% கொள்கையாக அடையாளப்படுத்தப்படுகின்ற அரசியல் கட்சி என்று சொல்லக்கூடாது அது என்பிபி. அதுக்கு அடுத்ததாக இனத்துவ கட்சிகளை சொல்லலாம். அதற்கு அடுத்த கட்சிகள்னு சொல்லக்குள்ள யூஎன்பி, அடுத்தது எஸ்எல்எஃப்பி. ஏன்னு சொன்னா இந்த 2 கட்சிகள் பெரிய கட்சிகள்னு சொன்னாலும் இந்த 100% கொள்கைய அடிப்படையாக கொண்ட கட்சிகள் என்று சொல்லலாம். ஏன் யூஎன்பிக்கு என்று சொல்லி தனித்துவமான கொள்கை இருந்தாலுமே நிறைய இடத்துல அதுல கொள்கையை விட்டு மாறும். அது மாதிரி எஸ்எல்எஃப்பிக்கு தனித்துவமான கொள்கை இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அந்த கொள்கையை விட்டு மாறும். ஸோ இந்த இடத்துல 100% கொள்கையை அடிப்படையாக கொண்ட சொல்லக்குள்ள ஒரு என்பிபியை சொல்லலாம். ரைட். அப்ப என்ன செய்யும், கொள்கை ஒன்றை உருவாக்கி அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு மக்களை அணிதிரட்டி மக்கள் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற்று ஆட்சிக்குள்ள போறதுதான் அரசியல் கட்சி. வேற எந்த ஒரு அரசியல் நிறுவனமும் என்ன செய்யாது, ஆட்சிக்குள்ள போக மாட்டாங்க. சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல கேள்வியை பார்ப்போம். அரசியல் கட்சியினை ஏனைய அரசியல் குழு மற்றும் சமூக இயக்கங்கள் இருந்து வேறுபடுத்தக்கூடிய பண்புகள். ஏ கூற்று அரசாங்க அதிகாரத்தினை நடைமுறைப்படுத்தும் முயற்சியினை மேற்கொள்கின்றது. சரியா பிள்ளையா? சரி. ரைட். அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்கின்றது என்பது சரியான கூற்று. ரைட். பிய கவனிங்க. அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதனை பிரதான நோக்கமாக கொண்டிருக்கும். சரி. அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை பிரதான நோக்க கொண்ட ஏனைய அரசியல் நிறுவனங்கள் 2 குறிப்பிடுக. அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதனை நோக்காக கொண்ட ஏனைய அரசியல் நிறுவனங்கள் 2 சொல்லுங்க அப்போ. என்ன ஆன்சர் வரும்? ரைட். கவனிங்க, உங்களோட சிலபஸ் தியரி படி சரியா, அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்றத நோக்காக கொண்ட நிறுவனம் அரசியல் கட்சி மட்டும்தான். வணங்கிட்டா? அரசியல் கட்சி மட்டும்தான் என்ன செய்யும், அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை நோக்காக கொண்டு செயற்படும். வேற எந்த ஒரு நிறுவனமுமே அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை நோக்காக கொண்டு செயற்பட மாட்டாங்க. விளங்கிட்டு எல்லாருக்கும்? ஆனா இது உங்களோட சிலபஸ் எந்த ஒரு நிறுவனமுமே அரசியல் அதிகாரத்துக்காக செயற்பட மாட்டாது. ஒரே ஒரு நிறுவனம் அரசியல் கட்சி மட்டும்தான். ஆனா நான் கொஞ்சம் டீப்பா உங்களோட பிராக்டிக்கல் சைடுல கதைக்கணும். அதாவது நடைமுறையில எப்படி இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு கவனிங்க. சரியா? உதாரணத்துக்கு கவனிங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தெரியுமா? ஆப்கானிஸ்தான். ரைட். ஆப்கானிஸ்தான் ஆட்சி செய்யறது எது?
ஆப்கானிஸ்தான ஆட்சி செய்வது எது? தாலிபான் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரும்? தாலிபான்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சர்வதேச விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அதுலயும் குறிப்பா நம்மள்ட்ட படிக்கிற பிள்ளைகள் ஃபுல் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ரைட். ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு ஆப்கானிஸ்தானை இன்னைக்கு ஆட்சி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா தாலிபான். ரைட். தாலிபான் வந்துட்டு ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். தாலிபான் வந்துட்டு ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். ஆயுத போராட்ட இயக்கம். இவங்க என்ன இல்ல ஒரு அரசியல் கட்சியாக இவங்க இல்ல. இவங்க ஒரு அரசியல் கட்சி அல்ல. சரியா? ஒரு ஆயுத போராட்ட இயக்கமாகத்தான் இவங்க இருக்காங்க. ரைட். அப்ப இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு தாலிபான்கள் முயற்சித்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அரசியல் அதிகாரத்தை தாலிபான்கள் என்ன செஞ்சிருக்காங்க? கைப்பற்றியுள்ளனர். அதுல வெற்றியும் அடைஞ்சுள்ளனர். நான் சொல்ல வர்றது விஷயத்த கவனிங்க. கொஞ்சம் டீப்பா தான் கதைக்கிறேன். உங்களோட சிலபஸ் தியரியின் பிரகாரம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரே ஒரு அரசியல் நிறுவனம், அரசியல் கட்சி மட்டும்தான். நீங்க சிலபஸை விட கொஞ்சம் டீப்பா போனீங்கடா, ஆழமா போனீங்கன்னு சொன்னா இப்படியான சில ஆயுத போராட்ட இயக்கங்களும் என்ன செய்யுது? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு முயற்சிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில எல்டிடி என்ன செஞ்சிச்சு? வடக்கு கிழக்கினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக யுத்த ரீதியான செயற்பாடுகளை மேற்கொண்டது. இதுவும் ஒரு என்ன? ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். ரைட்டா? அப்ப இதுவும் இந்த இடத்துல என்ன நடக்குது? அரசியல் கட்சிக்கு அப்பால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு முயற்சி செய்கின்ற ஒரு நிறுவனமாக அடையாளப்படுத்தப்படுது. சிலபஸ் வைஸா அரசியல் கட்சிகள் மட்டும்தான். ஆனா பிராக்டிக்கல் அரசியல் கட்சிக்கு அப்பாலையும் ஒரு சில இவ்வாறான ஆயுத போராட்ட இயக்கங்கள், குழுக்கள், அமைப்புகள் என்ன இருக்கு காணப்படுகின்றது. விளங்கிட்டு எல்லாருக்கும்? ஓம் சார். ரைட். சரியா? ரைட். இந்த இடத்துல ஏ கூற்று சரி, பி கூற்று சரி, சி கூற்று அரசாங்க கொள்கைக்கு மாறான விடயங்களில் அவதானம் செலுத்தும். பிழை. சரியா பிள்ளையா? பிழை. இது பிள்ளை. அது எப்படி வரும் அந்த கூற்று? அப்ப சரியண்டா? அரசாங்க கொள்கைக்கு மாறான விடயங்களை அவதானம் செலுத்தாது. ரைட். ரைட். அரசாங்க கொள்கைக்கு மாறான விடயங்கள் அவதானம் செலுத்தாது. சரியா? அரசாங்க கொள்கைக்கு ஏற்ற விடயங்களில். சரியா? உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சி எடுங்களாம். ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் என்ன செய்யும்? அரசாங்கம் என்னென்ன கொள்கைகளை முன்னெடுக்குதுன்னு சொல்லி அவதானிக்கும். அதாவது அரசாங்கம் முன்னெடுக்கின்ற கொள்கைகள் அவதானம் செலுத்தி ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் சரியானது என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைக்கும். அதே போல எதிர்கட்சியாக இருந்தா அரசாங்க கொள்கைகளில் கவனம் செலுத்தும். அரசாங்க கொள்கைக்கு மாறான விடயங்கள்ல கவனம் செலுத்தாது. எதிர்கட்சியாக இருந்தாலும் அரசாங்க கொள்கைகளில் கவனம் செலுத்தி அதுல என்னென்ன பிழைகள் இருக்கின்ற விமர்சனம் செய்யும். ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தான், எதிர்கட்சியாக இருந்தாலும் தான், அரசாங்க கொள்கை சார்பான அரசாங்க கொள்கையோடு தொடர்புடைய விடயங்கள்ல தான் அவதானம் செலுத்தும். விளங்கிட எல்லாருக்கும்? விளங்கிட்ட நான் சொல்றது? ஓம் சார். ரைட். ஏ சரி, பி சரி, சி பிழை. டி கவனிங்க. அங்கத்துவ அட்டைகளை கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட பிரிவாகும். சரி. சரி சார்.
அரசியல் கட்சி வந்துட்டு அங்கத்துவ அட்டைகளை கொண்டுள்ளது. இதன் காரணமாக ஏனைய அரசியல் நிறுவனங்கள்ல இருந்து அரசியல் கட்சிகள் வேறுபட்டது. சரியா? ரைட். இந்த கூற்றை முன்வைச்ச அறிஞர் யார்? இந்த கூற்றை முன்வைச்ச அறிஞர் யார்? ஹென்றி ஹெவுட். வெரி குட். சரியா? யார் ஆன்சர்? ஆண்ட்ரூ ஹேவர்ட். என்ன நம்மள்ட்ட படிச்ச பிள்ளைகள் என்ன இவ்வளவு தானே அவங்க டேர்ம் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிருக்கிற அளவு? டேர்ம் இவ்வளவு தானே நீங்க ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? படிச்சது நான் ஃபார்வர்ட் ஆயிட்டு போகக்குள்ள உங்களுக்கு ரிவர்ஸ்ல மறந்துட்டு வந்தா எப்படி? சரியா? நான் தந்திருக்கேன் தானே டைம் டேபிள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு நான் ஸ்டடி டைம் டேபிள் ஒன்று தந்தேன் தானே. அந்த ஸ்டடி டைம் டேபிள் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் மறக்காது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த டைம் டேபிள் இன்னும் நீங்க அப்ளை பண்ணல, இல்லாட்டி இப்பதான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். ரைட், ஓகே. சரியா? அந்த டைம் டேபிள் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஈஸியா ஒரு விஷயம் மறக்காம படிக்கலாம். 5வது கூற்று, கொள்கை ரீதியாக கருத்தியல் அடையாளங்கள் காணப்படுது. இது நார்மலா ஓகே. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கொள்கை, ஒவ்வொரு விதமான கருத்தியல்கள் அடிப்படையாக கொண்டு செயற்படும். ரைட். அப்ப ஆன்சரை கவனிங்க. ஏ கூற்று சரி, பி கூற்று சரி, சி கூற்று பில, டி சரி, இ சரி. ஆன்சர் ஏ, பி, டி, இ 4வது ஆன்சர். கிளியர் எல்லாருக்கும்? ரைட். 10ஆம் கணக்குல போவோம். அரசியல் கட்சி என்பது 10ஆம் கேள்வி ரஹனா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க குயிக்னு சொல்லி. அரசியல் கட்சி என்பது ஏ கூற்று ஜனநாயக அரசியலில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு அங்கமாகும். சரி. சரி. பி கூற்று இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டின் மத்திய காலத்தின் பின் ஆரம்பமாகியது. அது தெரியா? இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இதுதான். ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியா இருக்கட்டும். ரைட். அடுத்தது சி கூற்று பிரதிநிதித்துவ முறை மற்றும் வாக்குரிமையில் பரவல் காரணமாக கட்சிகளின் பணிகள் முன்னிலை அடைந்துள்ளன. சரி. சரி. அடுத்தது கூற்று தேர்தலை பிரதான ஊடகமாக கொண்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தினை பெற்றுக் கொள்ளும் நோக்கினை கொண்டு அமைந்துள்ளது. சரி. சரி. ஈ கூற்று 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் தோற்றம் பெற்றது. அது தெரியா? இதுல கவனிங்க. உங்களுக்கு ஓகே, செகண்ட் யூனிட் சிலபஸ்ல இந்த பகுதி இல்ல. அதாவது 13வது அலகுல தான் இருக்கி. ஆனா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டுக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சிலபஸுக்குள்ளேயே அது தொடர்பான கேள்விகள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்கல்ல. ரைட். இதுல கவனிங்க. இதுல பி கூற்று பிள்ளையான கூற்று. சரியா? இ சரியா வரும், பி பிள்ளையா வரும். என்ன காரணம் சொன்னா, இத 20ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம்னு சொல்லி அடையாளப்படுத்துறாங்க. எப்ப 20ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம்னு சொன்னா 1950களின் பின். 1950களின் பின் தான் அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றதாக சொல்றாங்க. ஆனா இலங்கையில 1935லேயே முதலாவது அரசியல் கட்சி தோற்றம் பெற்று விட்டது. 20ஆம் நூற்றாண்டின் மத்திய காலங்களில் வந்திருந்தா கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா மத்திய காலத்தின் பின்னெண்டு தானே போட்டிருக்காங்க. பின்னெண்டு போட்டதால இந்த கூற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 1947ஆம் ஆண்டே இலங்கையில எலெக்ஷன் நடக்குது. அதுலயே கிட்டத்தட்ட 4க்கு 4 6 அரசியல் கட்சிகள் போட்டியிட்டன. ரைட்டா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள மத்திய காலத்தின் பின்னுங்கிறது ராங். 18ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் தோற்றம் பெற்றது ஓகே. சரியா? ரைட். ஆன்சர் வந்துட்டு அதுக்கு வரப்போகுது ஏசி டிஇ 3rd ஆன்சர். சரியா? ரைட்.
அடுத்த கவனிங்க, சமூகவியல் அணுகுமுறை. அணுகுமுறைகள் பகுதி பாக்குறியா? ரைட். அணுகுமுறைகள் பகுதி இருக்கட்டும். சரியா? அணுகுமுறைகள் பகுதி என்னன்னு சொன்னா உங்களுக்கும் அந்த டீப்பான ஒரு நாலேஜ் ஒன்று இல்லையே. சரியா? அணுகுமுறைகள் பகுதி இருக்கட்டும். இல்லாட்டி பாப்போமா, என்ன சொல்றீங்க? எப்படி செய்வோம்? சரியா? அணுகுமுறைகள் பகுதிய இன்னைக்கு நான் பேப்பரை தாரேன், உங்களுக்கு பேப்பர் பிடிஎஃப் தாரேன். சரியா? பிடிஎஃப் தாரேன். நீங்க பேப்பர் செஞ்சு பார்த்துட்டு டவுட்டான கேள்விகளை கேளுங்க. அணுகுமுறைகள் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஏன்னா அணுகுமுறைகள் வந்துட்டு உங்களுக்கும் நான் இன்னும் அதை படிப்பிக்கல. படிப்பிக்காம கேள்விக்குள்ள போறங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன செய்வோம்னு சொன்னா அடுத்த பகுதிக்குள்ள போவோம். அரசியலில் ஆராயப்படும் தலைப்புகளில் உள்ளடங்காதது. சரியா? என்ன ஆன்சர் வரும்? இதுல நான் சொல்றாள் ரீட் பண்ணி இஃபா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இஃபா இன்ஷிரா நீங்க 26 பச்சியானேலா? இன்ஷிரா மைக்க அன்மியூட் பண்ணுங்க. இன்ஷிரா ஓ சார். ஓகே. நீங்க 26ன்னு சொன்னா இந்த கேள்வி செய்யலாம். நீங்க இந்த கேள்வியை ரீட் பண்ணி ஒவ்வொரு கூட்டுகளும் சரியாக இல்லையா சொல்லி அடையாளப்படுத்துங்க. சரி சார். சவுண்ட ரீட் பண்ணுங்க கேள்விகளை. அரசியலில் ஆராயப்படும் தலைப்புகளில் உள்ளடங்காதது மனிதர்களுக்கிடையிலான சமூக உறவுகளை ஆராய்கிறது, மனிதர்களின் அரசியல் நடத்தையை ஆராய்கிறது, பொது கொள்கை மற்றும் பொது நிர்வாகத்தை ஆராய்கிறது, அரசியல் முறைமையின் கட்டமைப்புகளையும் பணிகளையும் ஆராய்கிறது, அரசியல் முறைமையின் செயன்முறையினை ஆராய்கிறது. இதுல என்ன ஆன்சர் வரும்? மனிதர்களின் சொல்லுங்க. மனிதர்களின் அரசியல் நடத்தையை ஆராய்கிறது. மனிதர்களின் அரசியல் நடத்தை ஆராய்கிறது. தலைப்புகளில் உள்ளடங்காதது கேள்வி. அரசியல்ல அரசறிவியல் சப்ஜெக்ட்ல மனிதர்கள் அரசியல் நடத்தை ஆராயுது இல்லையா? ஃபர்ஸ்ட் விட ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? சமூக உறவு. சமூக உறவுகளை ஆராய்கின்றது வராதா அந்த விட? ஓ சார். ஏன் வராது? அரசியல் ஒரு சமூக வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம் தானே, ஏன் வராது? முதலாவது ஆன்சர் என்ன ஆன்சர் வரும்? மிச்ச எல்லா விடையும் அரசியலோட நெருக்கமாகிரி, இது சமூகத்தோட தொடர்புடையதாகிரி. அப்ப அரசியல் சமூகத்தோட தொடர்பு அறிக்கும், வேற எதோட தொடர்பு வாரு? என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? யாராச்சும் தெரியுமா? சரி, ஓகே. முதலாவது ஆன்சர் கான்பிடண்டா இருக்கீங்களா இல்லாட்டி டவுட் இருக்கா? இன்சிரா அதுதான் சார். கன்ஃபார்மா இல்ல டவுட்டா? கன்ஃபார்ம். ரைட், வெரி குட். சரியா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போல சரியா 30 MCQ தருவாங்க உங்களுக்கு. நீங்க 2026 வச்சு தானே
உங்களுக்கு 30 MCQ தந்தா அதுல எப்படியும் ஒரு 25 MCQ 100% கன்ஃபார்ம் பண்ணி விட அடிக்கக்கூடிய மாதிரியான கேள்விகள் தான் வரும். 5 MCQ கொஞ்சம் யோசிக்கணும். அதுல 2 MCQ எப்படி யோசிச்சாலும் குழப்பக்கூடிய மாதிரி தான் வரும். இதான் அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர். ஆனா இப்படியான கேள்விகள் கன்ஃபார்ம் பண்ணி அடிக்கலாம், நல்ல கான்பிடென்டா விட அடிக்கக்கூடிய கேள்விகள். இதுல சமூக உறவுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சமூக உறவுன்னு என்னத்தால மென்ஷன் பண்றாங்க? சமூக உறவுன்னு என்னத்தை மென்ஷன் பண்றாங்க? தெரிஞ்சாக்கள் யாரும்? மனிதர்களுக்கு இடையிலான சமூக உறவுகள் அப்படின்னா என்ன? அதாவது அரசாங்கம், அரச நிர்வாகம் என்று மட்டுப்படுத்தாம அதற்கு வெளியிலேயும் செயற்படுகிறது என்ற மாதிரி தான் வரும். ஆஹ் நீங்க சொல்ல வாரீங்க, ஆனா ட்ரெக் மாறுறீங்க. வேற ஏதாச்சும் ஆன்சர் செல்ல வாரீங்க, ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களோட ட்ரெக் மாறுது, திசை மாறி போகுது ஆன்சர். வேற என்ன ஆன்சர்? சமூக உறவு என்ன இந்த இடத்துல? லேசான விடுதான். தெரிஞ்ச பாட்டி ஒருத்தரும் இல்லையா? மனிதர்களுக்கு இடையிலான சமூக உறவு சரியா? கவனிங்க. சார் எனக்கு அந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. சார் குடும்ப உறவுகளை சொல்ற சமூக உறவு வந்து டவுட்டோட சொல்றீங்களா? இல்ல சார், அந்த மக்களுக்கு இடையிலான அந்த குடும்ப உறவுகளை தான் ஆராய்கின்றது என்று சொல்லப்படுது அந்த பாயிண்ட்ஸ்ல. சரியா, வெரி குட். அதான விஷயம். ஆஹ் மனிதர்களுக்கு இடையிலான சமூக உறவுகளை ஆராய்கின்றது. இந்த சமூக உறவுகளை அவங்க என்னத்தை மென்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா, குடும்ப உறவுகள் இருக்கு. இப்ப மனிதன், சரியா, மனிதன் சமூகத்தோட பழகுறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏனைய மனிதர்களோட பழகுறான்னு அர்த்தம். மனிதன் சமூகத்தோட பழகுறான்டா என்ன அர்த்தம்? அதுல ஏனைய மனிதர்களோட பழகுறான், அதுதான் அர்த்தம். அப்ப மனிதனுக்கும் ஏனைய மனிதர்களுக்குமான உறவு எப்படி இருக்கும்? மனிதனுக்கும் ஏனைய மனிதனுக்குமான உறவு ஒன்று குடும்ப உறவா இருக்கலாம், திருமண உறவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி பல்வேறுபட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், நட்புறவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரே ஸ்கூல்ல படிச்சாக்கள், ஒரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல வேலை செய்யறாக்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப்ல விளையாடுறாங்க, இல்லாட்டி ஒரே நிறுவனத்துல வேலை செய்யறாக்கள். இப்படி பல்வேறுபட்ட உறவு நிலைகள் அது உங்களுக்குள்ள இருக்கும். இப்படி சமூகத்துல பல்வேறுபட்ட உறவு நிலைகள் மனிதர்களுக்குள்ள இருந்தாலும் இதெல்லாத்தையும் அரசியல் ஆராயிரல்ல. இவங்க என்னத்த ஆராய்வாங்க? ஒன்லி பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ். சரியா? அரசியல் உறவுகளை மட்டும்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஆராயிர. விளங்கிட்டு எல்லாருக்கும்? அப்ப மனிதர்களுக்கு இடையிலான சமூக உறவுகளை ஆராய்கின்றதுங்கிறது இந்த இடத்துல என்ன பிழையான கூற்று. சரியா? ரைட். 16ஆம் கேள்விக்குள்ள போவோம். டோட்டலா 20 கேள்வி, டோட்டலா 25 கேள்வி இருக்கலாம். 16ஆம் கேள்விக்குள்ள போவோம். நவீன அரசு ஒன்றின் ஆளுக்குழு அங்கங்களில் அடங்காதது. குயிக் ஆன்சரை சொல்லுங்க, எது வரும்? அரசியல் யாப்பு. ரைட், அரசியல் யாப்பு உள்ளடங்கா. ஓகே, வெரி குட். சரியா, வெரி குட். அரசியல் யாப்பு உள்ளடங்காது. ரைட். அடுத்த 17ஆம் கேள்வி, பாசிசவாத அரசு என்பது ஆன்சர் என்ன வரும்? பாசிசவாத அரசு என்பது என்ன ஆன்சர் வரும்? அரசு சர்வ வல்லமை பொருந்திய ஸ்தாபனமாகும். சரியா இல்லையா? சரி. சரி. அரசு என்பது தனி மனித நலனை முதன்மைப்படுத்துகின்றது. சரியா இல்லையா? சரி சார்.
சரியா? ரெண்டாவது பிழை. இல்ல ரெண்டாவது பிழையா சரியா? பிழை. பிழை சார். சரி. ஏன் பிழை? தனி மனித சுதந்திரம் தனி மனித மறுக்கப்பட்டீங்க. ரைட். ஒரு பாசிச அரசுக்குள்ள தனி மனித சுதந்திரம் கிடையாது. விளையாடா, தனி மனித சுதந்திரம் பாசிச அரசுல இல்ல, சுதந்திரம் கிடையாது. ரைட். அடுத்தது, முசோலினியும் ஹிட்லரும் இவ்வரசு முறையை தோற்றுவித்தவர்கள் ஆவர். சரி சரி. 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 அரசின் படைப்பே ஆட்சியாளனாவா? சரி. சரி. சரி சார். நாயக வழிபாட்டினை வெளிக்காட்டுகின்றது. சரி. சரி நாயக வழிபாடுனா என்ன? நாயகர் வழிபாடுன்னு சொன்னா என்ன விஷயம்? நாயகர் வழிபாடுனா என்ன? தெய்வீக வழிபாடு சார். இல்லை இல்லை. அந்த நாயக வழிபாடு பாசிசவாத அந்த பாசிசவாத ஆட்சியாளனுக்கு எல்லையற்ற வகையில மக்கள் அடிபணியது. நாயக வழிபாடுனா அதான் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முழுமையான விளக்கம் இல்ல, ஒரு ஆட்சியாளரை 75% வழிபடுதல். வந்துட்டீங்க. சொல்லுங்க. ஆட்சியாளரை வழிபடுதல். வெரி குட். சரியா? அதாவது நாயக வழிபாடுன்னு சொல்லக்குள்ள, சரியா, இந்த இடத்துல நாயகனை, அதாவது ஆட்சியாளனை, தலைவன் அல்லது அந்த நாட்டினுடைய ஆட்சியாளன், அவனை புகழ்ந்து பாடுறது, அவனுக்காக கவிதை பாடுறது, அவன் சிறந்தவன், வீரன் அப்படின்னு சொல்லி அவனை புகழ் பாடுற, அவன் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லி அந்த ஆட்சியாளனை 100% எக்ஸெப்ட் பண்ற, 100% அவனை ஏற்றுக்கொள்ற, அவன் என்ன செஞ்சாலும் சரிதான், அவன் தப்பே செய்ய மாட்டான் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அவனையே புகழ்ந்து பாடுறது என்ன? இந்த நாயக வழிபாடு. ரைட். இது உங்களுக்கு நான் 3rd யூனிட் படிப்பிக்கக்குள்ள, யூனிட் 3 படிப்பிக்கக்குள்ள தற்காலத்துல காணப்படுகின்ற பாசிசவாத ஒரு அரசனை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். எது? வடகொரியா. வெரி குட். என்ன அரசு? வடகொரியா அரசு. வடகொரியா. வடகொரிய அரசின் அதிபர் யாரு? கிங் ஜாங் உங். கிங். நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் லிங்க் அனுப்பி விட்டேன், பாத்தீங்களா? ஓ சரி. அதுல டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லக்குள்ள அந்த பரம்பரையான ஆட்சி, அதோட தனி மனித வழிபாடு. அப்ப அந்த வடகொரிய ஆட்சியாளனை அந்த நாட்டு மக்கள் ஒரு கடவுளாக என்ன செய்வாங்க? கடவுளாக, ஒரு புனிதனாக நோக்குவாங்க. இப்ப நாயகர் வழிபாடு, அதை நீங்க ரியாலிட்டி பாக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? வடகொரியான அந்த யூடியூப் வீடியோ லிங்க பாத்தீங்கன்னு சொன்னால அது பேர ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த வீடியோல. ரைட். 18ஆம் கலிக்குள்ள போவோம். முடியாட்சி அரசு முறை. ரைட். ரகுனா, முடியாட்சி அரசு முறை என்ன? ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மன்னராட்சி அரசு. இவ்வளவு ஷார்ட்டா இல்ல, கொஞ்சம் விவரிச்சு. மன்னராட்சிண்டா மன்னனுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நடக்கணும். மன்னன் எடுக்கிறதான் சட்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சர்வதிகார ஆட்சி போல. இன்னமும் கொஞ்சம் சொல்லலாமா? ரைட். அப்ப எப்படி செய்யுங்க? இந்த கேள்வியை ரைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. முடியாட்சி அரசு மக்கள் மேலானவர்களாக முதன்மைப்படுத்தப்பட்டனர். அது புல. பரம்பரையாக காரணம் மன்னன் தான் அங்க முதன்மையாளனாக இருந்தார். வெரி குட். சரியா? அப்ப மக்கள் மேலானவர்கள்ங்கிறது பிள்ளை. ரைட். 2வது, பரம்பரையாக உரிமை கோரும் ஆட்சி முறை. அது சரி. உலகம் முழுவதும் கண்டுகொள்ளப்பட்ட ஆரம்பகால அரசு மாதிரியாகும். அது புல. இல்லையா? 11 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு பொருத்தமற்ற விடைன்னு சொன்னா
இந்த கேள்விகள்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் ராங்கான ஆன்சர், மத்த எல்லா ஆன்சரும் கரெக்ட். அப்ப மூணாவது கூற்று முதலாவது சரியா விட இல்லையா? சரி சரி. ஏன் பில்லண்டு சொன்னீங்க, ஏன் சரின்னு சொல்றீங்க, மாறுறீங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கான்பிடென்டான ஆன்சர் வரணுமே. சின்ன சின்ன கேள்விகளுக்கு கான்பிடென்டான ஆன்சர் வரணும். டவுட்டான கேள்விகள் வர ஒத்துக்கொள்றேன். நான் இதெல்லாம் கான்பிடென்டான ஆன்சருக்குரிய கேள்விகள். 100 வீதம் நாலாவதும் அஞ்சாவதும் சரி. ஓகே. அரசன் சம்பிரதாயப்படி ஆட்சிக்கு வருவான். ஓகே. எல்லையற்ற அதிகாரங்களை கொண்டவன். ஓகே. உலகம் முழுவதும் கண்டுகொள்ளப்பட்ட ஆரம்பகால அரச மாதிரிங்கிறதும் சரி. ஏன் நீங்க உலகத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தின் எல்லா மூலைகள்லையும் ஆட்சி செய்யற மெத்தட், அதாவது எல்லா மூலைகள்லையும் என்ன மெத்தட்ல ஆட்சி இடம்பெற்றுச்சுன்னு சொன்னா, இந்த முடியாட்சி முறையில தான் ஆட்சி இடம்பெற்றுச்சு. பரம்பரையாகத்தான் அந்த மன்னர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சர்வதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு. இப்ப உதாரணத்துக்கு இலங்கை எடுத்து பாருங்களாம். இலங்கை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது மன்னனாக நீங்க யார் அடையாளப்படுத்துவீங்க? பண்டுகாவேன். அப்ப பண்டுகாவேன் இலங்கையின் முதலாவது மன்னன் என்று சொன்னா, அவனுக்கு அடுத்ததாக ஆட்சி செய்தவன் யாருன்னு சொன்னா மூத்த சிவன். மூத்த சிவன் யாருன்னு சொன்னா இந்த பண்டுகாவேன் மகன். இல்லைடா? அப்ப இதுல என்ன நடக்குது? எல்லா இடத்துலையும் இந்த பரம்பரையான மகனுக்கு பிறகு மூத்த மகன், பிறகு மூத்த மகன், இப்படியான ஒரு பரம்பரை ஆட்சி முறை தான் உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கு, காணப்பட்டுள்ளது. சரியா? ஆரம்பகால அரச மாதிரி. இருக்கும் ரைட். அப்ப இந்த கேள்வியில முடியாட்சி முறை 18ஆம் கல்விக்குரிய ஆன்சர் வந்துட்டு முதலாவது மக்கள் மேலானவர்களாக முதன்மைப்படுத்தப்பட்டனருங்கிறது என்ன? ராங்கான ஆன்சர். 19ஆம் கல்வி கோத்திர அரசு என்பது சரியா? கோத்திர அரசு ரைட். அரசியல் என்ற கோத்திர அரசு இந்த கேள்விக்குரிய சந்தர்ப்பத்தை நான் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, யாரு 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 கபிலாஷ் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ரைட். கபிலாஷ் இந்த கேள்வியை சவுண்டா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஒவ்வொரு கூற்றுகளையும் சவுண்டா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? ரைட். இந்த கேள்வி செய்வன் டாக்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்போ. இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் என்று செல்லக்கூடிய ஆக்கள், நம்பிக்கையுடைய ஆக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஷஹானி ரைட், உங்களுக்கான சான்ஸ். ரைட். ஓகே ஷஹானி, நீங்க ஒவ்வொரு அந்த கேள்விகளை சவுண்டா ரீட் பண்ணி ஒவ்வொரு கூற்றுகளையும் ரீட் பண்ணி சரியா இல்லையான்னு சொல்லி அதை நீங்க என்ன செய்யுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட்டா? ரைட், யூ கேன் கோ நவ். கோத்திர அரசு என்பது அரசியல் என்ற ஆட்சி அதிகாரங்கள் சமூகத்தினுள் பரந்து காணப்பட்டது. சரி. சரி. பலமிக்க நபர்களால் ஆட்சி தீர்மானம் எடுக்கும் குழுமுறை தோற்றம் பெற்றது. சரி. சரி. தலைவருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் கிடைத்தது. சரி. சரி. தலைமைத்துவம் பரம்பரையாக வழங்கப்பட்டது. பிழை. பிழை. அரசியல் அதிகாரம் குழுவினுள் சிரேஷ்ட தன்மையினுள் உருவாக்கப்பட்டது. சரி. சரி. ரைட். 19ஆம் கல்விக்கு வெரி குட். சரியா? 19ஆம் கல்விக்கு இருந்து ஆன்சர் வந்துட்டு 4th ஆன்சர். ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷஹானி. ஷஹானி, இதோட சேர்த்து உங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா கேள்விகளை நான் கேட்கிறேன். முதலாவது கேள்வி, அரசியல் என்ற ஆட்சி அதிகாரங்கள் சமூகத்தினுள் பரந்து காணப்பட்டது. பரந்து காணப்பட்டதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது நிறுவன கட்டமைப்பு ஒன்று இல்லாம எல்லா இடமும் பரந்து காணப்பட்டுச்சு அதிகாரம். இல்ல இல்ல, அது இல்ல, அப்படி வராது. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. யாருக்கு சொல்லலும் அரசியல் என்ற ஆட்சி அதிகாரங்கள் சமூகத்தினுள் பரந்து காணப்பட்டதுன்னு சொன்னா
சொன்னா எல்லாரும் பங்கு பற்றக்கூடிய காணப்பட்டுச்சு. ஓகே, எல்லாரும் பங்கு பெற்றக்கூடிய மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் எல்லா கொஞ்சம் வாங்க. இடத்துலயும் பரவி காணப்பட்டீங்க. அந்த கறந்துக்கு அந்த பொருள் இல்ல, அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்க இன்னும் கொஞ்சம் வாங்க. வந்துட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டீங்க. யாரும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியதாக காணப்பட்டுச்சு. 99% வந்துட்டீங்க. ரைட். என்னண்டா சரியா, இப்ப ஒரு இடத்துல ஒரு அரசன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா, சரியா, ஒரு அரசன் ஒன்று இருக்கான்னு சொன்னா, அப்ப ஒரு மக்கள் சமூகம் ஒன்று வாழும் சொன்னா, அந்த மக்கள் சமூகத்தை முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் வந்துட்டு அந்த அரசனுக்கு தான் உண்டு. அப்ப இந்த இடத்துல அதிகாரம் முழுக்க 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 அரசனை மையமாக கொண்டு அரசனிடம் குவிக்கப்பட்டதாக இருக்கும். சரியா, அரசனை மையமாக கொண்டு அரசன் குவிக்கப்பட்டிருக்கும் சகல அதிகாரங்களும். ஆனா நீங்க கோத்திர அரச முறை எடுத்தீங்கன்னு சொன்னா, கோத்திர அரச முறையில ஒரு கோத்திரத்தை நாம எப்படி விளங்கி இருக்கிற சாதி நடுங்கலாம். நாம இப்ப காலப்படி ரைட் சாதின்னு சொல்லக்குள்ள ஒவ்வொரு சாதியிலையும் நிறைய குடும்பங்கள் இருக்கும். சரியா, ஒவ்வொரு சாதியிலையும் நிறைய குடும்பங்கள் இருக்கும். எல்லா குடும்பமும் அதே சாதியான ஆக்கள், அதே சாதியை சேர்ந்த ஆக்கள் தான். சரியா, அதே சாதியை சேர்ந்த ஆக்கள் தான் ஒரு குடும்பங்களும். ரைட். திருப்பி ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒரு நபர் வீதம் இப்படி ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒன்று கூடுவாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒன்று கூடுவாங்க. அந்த குடும்ப தலைவர்களுக்குள்ள கொஞ்சம் கெத்தான ஆள், கெத்தான கொஞ்சம் சவுண்டான தைரியமான ஆள் என்ன செய்வாரு, அந்த இடத்துல தலைவராக இருப்பாரு. அவர் தலைவராக இருந்தாலுமே ஏனையவர்கள் அந்த தலைவனை விட கீழ்பட்டவர்கள் என்று சொல்லி அடையாளம் இல்லை. அவரு தலைவர்னாலுமே எல்லாரும் அதே சாதிக்காரர்கள் தானே, அதனால எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான ஆட்கள் தான். விளங்கிட்டா விஷயம்? விளங்க நான் சொல்றது? ரைட். அப்ப இந்த இடத்துல ஒரு தலைவனுக்கிட்ட அனைவரும் அதிகாரங்களை வழங்கி அந்த தலைவனை முழுமையாக நம்பி அவனுக்கு 100% கட்டுப்பட்டு நடந்தா அது அரசியல் அதிகாரம் குவிக்கப்பட்டிருத்தல் சொல்லி வரும். இந்த இடத்துல சரியா, இந்த இடத்துல தலைவன் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தாலுமே அதிகார அடிப்படையில யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டதாக இல்லை. அப்ப எல்லாரும் இந்த இடத்துல எப்படிப்பட்டாக்கள், சமமானவர்கள், பவரான ஆட்கள். எல்லாருமே ஒரு வகையான அதிகாரத்தோட தான் இருப்பாங்க, ஒரு வகையான ஒரு லெவலோட தான் இருப்பாங்க. யாரும் யாருக்கும் கீழ்பட்டவர்கள் அல்ல. எல்லாருக்கும் சமமான ஒரு கட்டமைப்புல இருக்கக்குள்ள அங்க அதிகாரம் சமூகத்துல பறந்து காணப்பட்டதாக இருக்கும். விளங்கிட்டா ஷஹானி? ரைட். ரெண்டாவது, அப்ப நான் சொன்ன மாதிரி அப்ப என்ன நடக்கும், குடும்ப தலைவர்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த குடும்ப பலமிக்க நபர்களால், அந்த தலைவர்களால் செய்வாங்க ஆட்சி தீர்மானம் எடுக்கும் குழுமுறை. அப்ப அந்த டீம், அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் ஒன்றாகி ஒரு டீம் ஆகுவாங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும், சரியா, சாரா நீங்க கேட்க வர டவுட் நீங்க டைப்பிங் விளங்கு இல்ல, சரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் தான். ஏன் தலைவர் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாது, தலைவர் 100% அனைவரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவருக்கு ஒரு அளவான அதிகாரம் தான் இருக்கு. தலைமைத்துவம் பரம்பரையாக வழங்கப்பட மாட்டாது. ஆண் மக்கள் ஒன்று கூடி ஒரு டீம் இருந்தாலும் அந்த ஆண் மக்களுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தானே என்ன செய்வாங்க, தலைவராகுவாங்க. அப்ப பரம்பரையாக வராது, ஸ்ட்ராங் பலத்தின் அடிப்படையில வரும். அரசியல் அதிகாரம் குழுவினுள் சிரேஷ்டத்தன்மைன்னு சொன்னா அதே அந்த பலத்தை தான் சொல்றேன். சரியா, இந்த இடத்துல கோத்திர அரச முறை ஆன்சர் வந்துட்டு 4வது ஆன்சர், ராங்கான ஆன்சர். ரைட். 20ஆம் கேள்வி நாம தொட்டோம்னு சொன்னா விளங்கப்படுத்தி எடுக்க கொஞ்சம் டைம் போகும். இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் வகுப்புல என்ன செய்வோம், நாளைக்கு 7:30க்கு கிளாஸ் போடுவோமா? 7:30க்கு போட்டோம்னு சொன்னா பேலன்ஸ் அரைக்கிற எம்சிக்யூவையும் பார்த்து ஸ்ட்ரக்சரையும் பார்த்து நான் உங்களுக்கு அந்த எஸ்ஏயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா 1 hour காணா, அதுதான் சொல்றேன்.
7:30 போட்டா ஓகே அவங்களுக்கு? ஓகே சார் 7:30 போட்டோம்னு சொன்னா ஓகே கம்ப்ளீட் சார். பண்ணலாம். ரைட். அப்ப நாளைய நாள் வகுப்பு 7:30 ஸ்டார்ட் பண்ணி பேலன்ஸா இருக்கிற எம்சிக்கும் பார்த்து ஸ்ட்ரக்சரும் பார்த்து எஸ்ஐயும் பார்த்து ஃபுல்லா டோட்டலா கம்ப்ளீட் பண்ணும். ரைட். அப்ப டுடே கிளாஸ் என் பண்ணிக்கொள்றேன். எல்லாருக்கும் கிளியரா டவுட்கள் இருக்கா, விளங்கிட்டா, யூஸ்ஃபுல்லா இருக்குதா கிளாஸ்? ஓ சார். சரி. ரைட் ரைட் ஓகே. அப்ப நான் டுடே கிளாஸ் என் பண்ணிக்கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 26 இதுல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 9:30க்கு 4th டேர்ம் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் நடக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? லிங்க் கிடைக்காதாக்க என்ன செய்யுங்க, பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி ப்ராட்காஸ்ட்ல எட் ஆகிக்கொள்ளுங்க. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல்.